ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பேசிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் அந்த ஸ்கூலுக்கு நான் போவே மாட்டேன், அந்த கிளாஸே நான் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெஸ்ல சின்னதா ஒரு நூலோ டேகோ இருந்தா எனக்கு ரொம்ப உறுத்துது, இந்த ட்ரெஸ் இனிமே நான் போடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றது. ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ், கெட் டுகெதர்லாம் நிறைய பேர் ரொம்ப சவுண்டான என்விரான்மெண்ட்ஸ் இருக்கும்போது மிங்கிள் ஆகாம டல்லா தனியா இருக்கிறது. நீங்க கொஞ்சம் குரலை உயர்த்திட்டா போதும், உடனே கண்ணுல இருந்து புசு புசு புசுன்னு தண்ணி வந்துடும். உங்க குழந்தைங்க இவ்வளோ சென்சிட்டிவா இருந்தா நாளைக்கு ஃபியூச்சர்ல எப்படி ஸ்ட்ராங் ஆகி இந்த வேர்ல்டை ஃபேஸ் பண்ண போறாங்க? இவங்களை நம்ம இப்படியே அலோ பண்றதுனால நம்ம அவங்கள ஓவர் ப்ரொடெக்ஷன் பண்றோமா, அவங்கள நம்ம தான் கொஞ்சம் புஷ் பண்ணி இன்னும் ஸ்ட்ராங்கா இதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடி பண்ணணுமா? இந்த மாதிரி கேள்வியோட நீங்க இருக்கீங்களா? பிரெயின் சயின்ஸ் படி இந்த மாதிரி சென்சிட்டிவா இருக்கிறது குழந்தைங்களுடைய வீக்னஸ் இல்லைங்க. அது ஆக்சுவலி ஒரு ஸ்பெசிஃபிக்கான நியூரோ வயரிங் அவங்க பிரெயின்ல நடந்திருக்கு. அண்ட் இது நம்ம கரெக்டா கையாளும் போது சென்சிட்டிவான குழந்தைங்களுக்கு அதவே ஒரு ஸ்ட்ரென்த்தா நம்மளால மாற்ற முடியும். வணக்கம், நான் ஷாலினி சிவகுரு. நான் ஒரு ஒர்க்கிங் மாம், சர்டிஃபைட் பேரண்டிங் கோச் அண்ட் சைல்ட் கவுன்சிலர். இந்த வீடியோட எண்டில் உங்க பசங்க ஏன் சென்சிட்டிவா இருக்காங்க, அவங்களை எப்படி நீங்க கரெக்டா கையாளுறது, அப்படி கையாளுறது மூலியமா அவங்களுக்கான மிகப்பெரிய பாசிட்டிவ் ஃபியூச்சரை உங்களால எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்னோட ப்ராமிஸ். உங்க குழந்தைங்க அழுவும் போது அழாத அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் சத்தமா அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கான ரீசன், சென்சிட்டிவான குழந்தைங்களுக்கு அவங்க பிரெயின்ல அமிக்டெல்லா அப்படின்ற ஃபியர் சென்டர் நார்மல் குழந்தைங்களை விட ரொம்ப ஃபாஸ்டா ஆக்டிவேட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மறுபடியும் ஒரு காம் டவுன் ஸ்டேட் ஆகி அவங்க ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், அதாவது அவங்க லாஜிக்கல் பிரெயின் திங்க் பண்றதுக்கு தேவைப்படுற டைமும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதனால நீங்க அப்ரோச் பண்ணும்போது முதல்ல அவங்க கோ த்ரூ பண்ற ஃபீலிங்ஸை அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க அவங்களுக்கு ரீடைரக்ஷன்ஸ் கொடுங்க, அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்களுடைய ஃபியர் சென்டர் காம் டவுன் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் போதே நீங்க திருப்பி திருப்பி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது இன்னும் அவங்களை ட்ரிகர் பண்ணி அவங்களுக்கு ஹர்ட் பண்ணும். அவங்க காம் டவுன் ஆகி நீங்க சொல்றதை கேட்குற ஸ்டேட் வர்றதுக்கு அதை இன்னும் டிலே பண்ணும். அதுக்காக நீங்க ரொம்ப சாஃப்டா இருக்கணும்னு சொல்ல வரல, பட் கரெக்ட் சீக்வன்ஸும் டைமிங்கும் ஃபாலோ பண்ணுங்க. குழந்தை ஏதோ ஸ்கூல்ல நடந்த ஒரு விஷயத்துக்காக அப்செட்டா இருக்கு அப்படின்னா இந்த விஷயம் உன்னை ஹர்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கறது அம்மாக்கு புரியுது. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு குழந்தைகிட்ட இதுக்கு நம்ம வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாரு, நம்ம போய் பேசலாமா யார்கிட்டயாவது அப்படின்னு குழந்தைகிட்ட அந்த எமோஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க குழந்தைங்களால நீங்க சொல்றத புரிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்க முடியும். கூட்டமா இருக்கிற ஒரு இடத்துல இல்ல ரொம்ப ஹாப்பனிங்கா இருக்கிற இடத்துல உங்க குழந்தைங்க எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, அங்க யார்கிட்டயும் பழகாம இருக்காங்க அப்படின்னா உடனே அவங்க இன்ட்ரோவர்ட்டோ இல்லைன்னா உனக்கு சோஷியலி எல்லார்கிட்டயும் பழக தெரியல அப்படின்னு குழந்தைங்கள சொல்லாதீங்க. அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் பண்ண ஆராய்ச்சியில ஹைலி சென்சிட்டிவா இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க நர்வஸ் சிஸ்டம் ஒரே டைம்லயே லைட், சவுண்ட், டெக்ஸ்சர், க்ரௌட் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ப்ராசஸ் பண்ணுவாங்க. இது குழந்தைங்க அவங்க சாய்ஸா தெரிஞ்சு பண்றது இல்ல, இது அவங்களுடைய இன்பில்ட் நேச்சர். அதனாலதான் குழந்தைங்க ஓவர்வெல்மா ஃபீல் ஆகி யார்கிட்டயும் பேசாம டல் ஆயிடுவாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி க்ரௌடிங் பிளேசஸ் போறதையே அவாய்ட் பண்ணிடுவாங்க. இதுக்காக நீங்க அவங்கள பப்ளிக் பிளேசஸ் கூட்டிட்டு போறதே அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்ல. நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம எந்த பிளேஸ் போறதுக்கு முன்னாடியும் அந்த இடத்துல கொஞ்சம் கூட்டமா இருக்கும், அங்க கொஞ்சம் சவுண்ட் அதிகமா இருக்கும், உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்தா உடனே அம்மா கிட்ட வந்துரு, நம்ம ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு திருப்பி வரலாம் அப்படின்னு அவங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் ரெகுலேட் பண்றதுக்கான ப்ரிப்பரேஷனையும் பிளஸ் உங்களோட சப்போர்ட்டும் தான் குழந்தைங்களுக்கு இதை கரெக்டா ஹேண்டில் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்க குழந்தைங்க எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரிகர் ஆகுறாங்க அப்படிங்கறத யோசிச்சு அவங்கள ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. உங்க குழந்தைங்க ரொம்ப ஃப்ரீக்வெண்டா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டல் அண்ட் அப்செட்டா இருக்கிறாங்களா, அப்ப அவங்களோட எமோஷனல் வெக்காபுலரியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. நியூரோ சயின்ஸ் படி எப்ப நம்மளால நம்மளுடைய எமோஷன்ஸை லேபிள் பண்ண முடியுதோ அப்ப நம்ம அதை ரெக்கக்னைஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளால அதை பெட்டரா மேனேஜ் பண்ண முடியும். எப்படி ஃபாஸ்டா போற குதிரையை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா அது கடிவாளம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியணும் பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் இந்த எமோஷனை நம்ம லேபிள் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்றது நம்ம பிரெயினுக்கு நம்மளோட எமோஷன்ஸை ரெகுலேட் பண்றதுக்கு. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட அவங்களோட எமோஷன்ஸை லேபிள் பண்றதுக்கு சொல்லி கொடுங்க. ஜென்ரலி எமோஷனல் வெக்காபுலரி நமக்குமே கொஞ்சம் கம்மி தான். இப்போ அப்செட், சேட், டிசப்பாயின்மெண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் நம்ம எல்லாத்துக்குமே ஒண்ணு நீ கோவப்படுற இல்லைன்னா அழுவுற இந்த மாதிரி 2-3 வார்த்தைகள் தான் சொல்லி தருவோம். உங்க குழந்தைங்களுக்கு அந்த எமோஷனை ஸ்பெசிஃபிக்கா லேபிள் பண்ண சொல்லி கொடுங்க. இந்த ப்ராக்டிஸ் ஃபர்ஸ்ட் நாளே கரெக்டா வராது, பட் ஓவர் த டைம் இதை குழந்தைங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அவங்களுக்கு ட்ரிகர் ஆகிற ஒவ்வொரு எமோஷன்ஸ்க்குமே உங்க குழந்தைங்க பெட்டர் கண்ட்ரோல்லையும் இருப்பாங்க. நிறைய எமோஷனல் பிக்சர் கார்ட்ஸ் அவைலபிளா இருக்குங்க மார்க்கெட்ல, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சில பேரண்ட்ஸ் கேட்பாங்க, இவ்வளோ ஃபீலிங்ஸ் சொல்லி கொடுத்தா குழந்தைங்க ஓவர்வெல்ம் ஆயிடுவாங்களா, நம்மளே அவங்களுக்கு நிறைய புது புது விஷயங்கள் சொல்லி தர மாதிரி இருக்கு அப்படின்ட்டு பேனிக் ஆகி என்கிட்ட சொல்லுவாங்க. குழந்தைங்க இந்த வேர்ட்ஸை கத்துக்கிட்டு அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்களே அவங்களுக்குள்ள இருக்கிற சேஞ்சஸை பார்ப்பீங்க. அவங்க நினைச்ச மாதிரி விஷயங்கள் நடக்கலனாலும்
போட்ட பிளான்ல ஏதாவது சின்ன சேஞ்சஸ் இருந்தாலும் உங்க குழந்தைங்களால டாலரேட் பண்ணிக்கவே முடியலையா? ஏன்னா சென்சிட்டிவ் நர்வஸ் சிஸ்டத்துக்கு ப்ரிடிக்டபிலிட்டி எப்பயுமே அவங்களுடைய பிரெயினை காம் ஸ்டேட்ல வைக்குங்க. ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் வரும்போது குழந்தைங்களுக்கு ஆங்ஸைட்டியும் ஸ்ட்ரெஸ்ஸும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடும். அதனால உங்க குழந்தைங்க சென்சிட்டிவா இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஸ்டேடி ரொட்டீன் செட் பண்ணுங்க. அவங்களுடைய டெய்லி ஹேபிட்ஸ் ஆகட்டும், அவங்களோட வீக்லி ஷெடியூல்ஸ் ஆகட்டும், அவங்க படுக்கிற டைம், தூங்குற டைம், ஸ்டடி டைம், இதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரெடிக்டபிளாகவும் ரிப்பீட்டபிளாகவும் அவங்க ரொட்டீனாக செட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டெய்லி அவங்க இந்த எமோஷனல் ஸ்ட்ரகிள் கோ த்ரூ பண்ணாமல் இருப்பாங்க. ரியல் லைஃப்ல எல்லாத்தையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா, எல்லாத்தையும் பிளான் பண்ற மாதிரி நடக்குமா, அப்ப இந்த குழந்தைங்க இதை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க. இந்த மெத்தடோட இன்டென்ஷன் 100% ப்ரெடிக்டபிலிட்டி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இதுல அவங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் ஆங்கர் கொடுக்குறோம். அதாவது அவங்களுக்கு வரப்போற அன்பிரடிக்டிவ்னஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம கம்மிப்படுத்துறோம். ஸோ தட் அவங்க நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ட்ரிகர் ஆகிறத நம்மளால குறைக்க முடியும். இதை எஃபெக்டிவா கையாளுறதுக்கு சேஞ்சஸ் வரும்போது உங்க குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் முன்னாடியே இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க ப்ரிப்பேர்டாகவும் இருப்பாங்க. அவங்களால அதை கொஞ்சம் பெட்டரா மேனேஜ் பண்ண முடியும். ஸோ கீப் தெம் இன்ஃபார்ம்ட் அண்ட் மேக் தெம் ப்ரிப்பேர்ட். 5வது விஷயம், குழந்தைங்களோட இந்த சென்சிட்டிவ்னஸை அவங்க ஃபியூச்சரை நோக்கி ஒரு பயமா இல்லாம எப்படி அவங்களுக்கான ஸ்ட்ரென்த்தா மாத்துறது அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். நியூரோ சயின்டிஸ்ட் பண்ண ஒரு ஆராய்ச்சியில இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிற குழந்தைங்க கரெக்டான என்விரான்மெண்ட்ல வளரும் போது அவங்களுக்கு மற்ற குழந்தைங்களை விட கிரியேட்டிவிட்டி, எம்பத்தி அண்ட் டீப் திங்கிங்கான கேப்பபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிற நர்வஸ் சிஸ்டத்தினால அவங்க ஃப்ரெண்ட் ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஆர்ட் ஒர்க்கை ரொம்ப டீட்டெயில்டா கவனிக்க முடியும். யாராவது ஹர்ட் ஆகுறாங்கன்னா அந்த ஃபீலிங்கை அவங்களால உணர முடியும். குழந்தைங்களுக்கு கரெக்டான என்விரான்மெண்ட் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு அவங்க சென்சிட்டிவ்னஸ் ஒரு ப்ராப்ளமா இருக்காது, ஆனா ஒரு கிஃப்டா இருக்கும் அவங்களுக்கும் அவங்கள சுத்தி இருக்கவங்களுக்கும். அதனால அடுத்த தடவை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்க குழந்தைங்க ஓவர் ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் போது அது அவங்களுடைய வீக்னஸா பார்க்காம இன்னைக்கு இவளுடைய இந்த ட்ரைட்டை தான் அவளை நாளைக்கு ரொம்ப கிரியேட்டிவிட்டியாவும் டீப் திங்கிங் பர்சனாவும் எம்பத்தி இருக்கிற பர்சனாவும் மாத்த போகுது அப்படிங்கிறத நினைச்சு பாருங்க. நீங்க இந்த அவேர்னஸோட இருக்கும்போது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மாறும், நீங்க அவங்க கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ற விதம் மாறும். இதுவே அவங்கள ரொம்ப கான்பிடென்டாவும் ஸ்ட்ராங்காவும் ரெசிலியண்டாவும் மாத்துங்க. அவங்களுடைய ஓன் நேச்சரோடவே இருக்க வைக்கும். இது வெறும் பாசிட்டிவிட்டி ஸ்பின் இல்லைங்க. சரியான சப்போர்ட்டும் ஹேண்ட்லிங்கும் கொடுக்கறது மூலியமா அவங்களுடைய யுனிக் நேச்சரான சென்சிட்டிவிட்டியை அவங்க ஸ்ட்ரென்த்தா மாத்தக்கூடிய விஷயங்கள். இன்னைக்கு நான் உங்ககிட்ட 5 விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்க குழந்தைக்கும் உங்க ஃபேமிலி சிஸ்டத்துக்கும் உன்னிப்பா கவனிச்சு எந்த மெத்தட் செட் ஆகுமோ அந்த மெத்தடை செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் தாங்க, ஆனா பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடியது. உங்க குழந்தைங்க சென்சிட்டிவா இருக்கிறதுனால அஸ் அ பேரண்டா உங்களோட மிகப்பெரிய ஃபியர் என்ன? எப்படி இவ்வளோ காம்படிட்டிவா எவர் சேஞ்சிங்கா இருக்கிற வேர்ல்ட்ல இவங்க சர்வைவ் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க ஃபியூச்சர் சக்சஸை பத்தியா, இல்ல இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்செட் ஆனாங்கன்னா அவங்களால எப்படி எதிர்காலத்துல அவங்களுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ் இதெல்லாம் கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற பயமா, இல்ல உங்க குழந்தைங்களுடைய செல்ஃப் ஹாப்பினஸ் பத்தி உங்களுக்கு பயமா? சக்சஸா, ரிலேஷன்ஷிப்பா, செல்ஃப் ஹாப்பினஸா, இதுல எந்த உங்களுடைய பயம் அப்படிங்கறத எனக்கு ஷேர் பண்ணுங்க. அதை நம்ம எப்படி கரெக்டா கையாளுறது அப்படிங்கறது என்னுடைய அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி அப்செட் ஆனா பெருசா வர சேலஞ்ச் எல்லாம் இவங்க எப்படிதான் ஃபேஸ் பண்ண போறாங்களோ அப்படின்னு ஏதாவது ஒரு பேரண்ட் உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு ரொட்டீனை செட் பண்ணணும், அதை எப்படி எங்க ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம ஹாப்பி சென் பேரண்டிங்ல ஹேபிட் பிளானர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு உடனே ஸ்டார்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களை அடுத்த வீடியோல பாக்குற வரைக்கும் விஷ் யூ வெரி ஹாப்பி சென் பேரண்டிங்.